சீமை இல்லாத பொண்ணை பத்துட்டான். இவன் மகன் மஞ்சத்திரி ஊத்தலன்னா நான் தொண்ணால தெரியலனாக்கும். டேய் மவனே, வாடிப்பட்டி சேடப்பட்டி வடக்க பத்திக்கிச்சான், திரும்பி பார்த்தா உசலம்பட்டி திக்குன்னு பத்திக்கிச்சான்னு அவன் என்னென்னமா பேசிட்டு பாரு. ஒண்ணு இல்ல வச்சாயி, உன் பேச்சு அதான் முத்து பேச்சு. அவன் மாவன் மேல மஞ்சள் தண்ணிய ஊத்திருக்கான், அதான் அவன் அப்பம் பார்த்துட்டு அவளை போட்டு அடிச்சிருக்கான். அதான் உன் மாவன் புலம்பிக்கிட்டு இருக்கு. அதுல என்ன தப்புன்னு அப்படி அடிச்சிருக்கேன்? எப்போ நடந்த கதை தான். உன் மக கல்யாணத்துக்கு சரி வர சீர்சரத்தி செய்யல, அதான் உன் பேச்சு ஆட்டி படைக்குது. ஏப்பா நீதான் மருமகனுக்கு மருமவன் அவன் கிடைக்க என் புளிச்சு போன மோரு, நான் உரிச்சு போட்ட நாறு. ஐயோ நல்ல நாள் அதுமா இப்படி போட்டு கொல்றானே, குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறானே. ஆத்தாடா ஆத்தா, மஞ்சக்காலே பைசல் பண்ணல் பாட்டு பாடலடி வாத்தா. என்ன ஆச்சு? என் மஞ்சக்காணி நிலத்தை தானே கொடுக்கல. தட்டு முட்டு சாமான்ல இருந்து தகரப்பட்டு வரைக்கும் காது கடுக்கல இருந்து என் கழுத்து கையை நகரிக்கும் போட்டு தானே அம்சா ஆத்தா. மருமகனுக்கு சீதனமா தரேன்னு சொன்ன மஞ்சக்காணி என்ன ஆச்சு? செத்தளவு பொலசேளவன்னா போகாமல் இருந்த அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் ஒற்ற உறவு தானே, நேரம் வந்தா அவங்களே கொடுப்பாங்க. சோளத்தை உரிச்சு வேப்பண்ணையில துவைச்சு கொடுப்பாடி. உன்னை சொல்லி குத்தாலடி. களவாணி குடும்பத்துல பொண்ணு எடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? இத பாரு, பிறந்த இடத்தை பத்தி கேவலமா பேசினேன், புருஷன் கூட பார்க்காம கொள்ளி கட்டிக்கு எடுத்து கோலம் போட்டுடுவேன். கோலம் ஆமா. அவ்வளவு ரோசா இருக்கிறவன் வாத்தாட்ட போய் நின்று எனக்கு சேர வேண்டிய மஞ்சள் கேட்டு வாங்கிட்டு வாடி. ஆத்தா லட்சயம் மொச்சையும் கெட்டாத்தான் விடியும் போல இருக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு உண்டு இல்லன்னு எனக்கு தெரிஞ்ச ஆவணும். ஊர்ல விவரம் தெரிஞ்சனால ஆம்பளைங்க இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன மாதிரி ரோட்ல வந்து ஆத்தாள் மூலம் அசிங்கமா பேசுறது? அந்த மனுஷன் நாக்கப்பிடிங்கிட்டு சாகுற மாதிரி கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குறான். மருமகனை கொடுக்கறேன்னு சொன்ன மஞ்சக்காணி நிலமோ 30 பவுன்ல போடுறேன்னு சொன்ன ரெட்டவட சங்கிலியும் என்ன ஆச்சு? யாருடி அவ? அண்ணபுரம் சின்னபுரம் பரமசிவன் கொடுத்த வரம், ஆலமரம் ஆசந்தா மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம்னு சொல்றவ. இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கலனியாக்கி எத்தி வேர்வ நிலத்துல சிந்தி வச்சாவாரு மஞ்சக்காணி. அது அந்த மவராசனுக்கு தூக்கி கொடுத்தானோ. அவன் மவராசனோ பிச்சைக்காரனோ மண்ணா போறவனோ. ஆத்தா கோமல துண்டு மாதிரி முட்டு நிலம் அதை கொடுத்து தொலைச்ச நான் குறைஞ்சா விடுவேன். உனக்கு உன் பொண்ணு வந்து இப்படி புலம்புறது உனக்கு நல்லாவா இருக்கு? எடுத்து இலையில வச்சு விடுவாமா. புடவை எங்க காயுது, நடைய எங்க நிறுத்தலாம்னு அலையிறான் அந்த பொசக்கட்ட பைய. உன் புருஷனை இறுக்கி புடிச்சு வை. என் புருஷன் ஆம்பளை, அவன் 1000 கவடல் உடைவான். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் பவர் கிடையாது. இத பாரு, நீ செய்ய வேண்டிய செய்முறை எல்லாம் இந்த மாசி பங்குனிக்குள்ள செய்யல, அப்புறம் ஆத்தா புள்ளங்கிற உறவே அத்து போயிடும். மானங்கிட்டு மகளி பூத்து போடும் சொல்லிவிட்டா. ஆமா. அட என்னத்தா இது? நானும் 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அதுங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதானே? அட என்னத்தா நீ ஒண்ணுமில்லாத கும்பல மாதிரி அந்த பிள்ளைக்கு சேர வேண்டிய நகையை நிலச்சி பிரிச்சு தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே? எதை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியுயா. நான் என்ன விவரம் கட்ட வச்சிருக்கியா? சின்னது உண்ணங்க வளருது இல்ல, அது வர்ற காலத்துக்கு பாத்துக்கலாம். முகேதேவரே, உன் மருமகன் காக்கி வாரம்பட்டி காலை அணிஞ்சு செயல வாங்கிட்டா போய். மாட்டை பிடிக்கிறதுக்கு சரி, வளர்க்கறதுக்கு சரி, கில்லாடி கருத்து பட்டிக்காரன்னு 8 ஜில்லாவு தெரியா. இடு பிடிச்சதே காக்கி வாரம்பட்டிக்கார மாடு பிடிப்பாள. ஜாக்கிரதையா பேசு. இந்த காக்கி வாடம் பெட்டிக்காரன் கால் மண்ணு பட்டுத்தான் உன் கரிசப்பட்டிய பொழப்பு நடத்திட்டு இருக்கு. இந்த இடுப்பு ஒடிஞ்சவன் ஸ்கூல் கட்டலன்னா உன் ஊரு பிள்ளைங்கலாம் ஆனா அவன் ஆத்து மணல்ல தான் எழுதுறான். மாட்டை பிடிக்க கவர்னர்ல பள்ளிக்கூடம் பத்தி பேசுறேன். மூக்கா, பெரிய மருவாதிகாரம் மாதிரி மாடு வளர்க்குறிய, மாட்டு கழுத்துல நான் பவுனா கட்டி விட போற. எவனும் பாஞ்சி பிடிக்கிறதுக்கு பவுனே 10 கிராமத்தை நினைக்கிறேன். ஆமா, மாமியா விட்டு மஞ்சக்காளியே வாங்குறது வக்கில்ல. இந்த அழகுல 10 கிராமத்தை பத்தி பேசுற. நல்ல மாப்பிள்ளை ஏறி நிக்கிறவை. ஏறவே ஏறது. எந்த மாப்பிள்ளையாவது என் மாட்டை பிடிக்க சொல்லியா? மாப்பிள்ளைங்கிறிய குடிக்கிற மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை கொடுப்பியா? பிடிக்க சொல்லியா? நீ குடுக்கறன்னு சொல்லு. பிடிக்க சொல்லியா? அட பொண்ணு நீ குடுக்கறன்னு சொல்லு. பிடிக்க சொல்லியா? நீ பொண்ணை குடுக்கற ஆம்பளத்தனமா சொல்லியா? எந்த மாப்பிள்ளையை பிடிக்க சொல்லியா? சொல்ல கொடுக்க. கழுத்துல செயின் போட்டு அழகு பாக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் தலிக்கிறிய. உன் செயின் பவரை காட்டு வருவேன்னு எனக்கு தெரியுமே. சரி சரி, உன் கழுத்தை கொஞ்சம் நீட்டு போட்டு விடுறேன். ஐயோ நீ கொடு, நானே போட்டுக்கிறேன். ஏன் நான் போட்ட ஆகாதா? முறை மாப்பிள்ளா இருந்தாலும் தாலி கேட்டதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி எப்படி?
மரமாப்பிள்ளையா இருந்தாலும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்த போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப செய்வோமா? என்ன உடனே கொஞ்சம் இறக்கு. எதுக்கு? இடுப்புல கட்டி விடுறதுக்கா? 8 கிராமத்துக்கு ஒட்டுமொத்தமான அறிவிப்பு. இந்த பல்லவராயம்பட்டி ஜல்லி சரித்திரம் சொல்ல போகுது. மாடு பிடிக்கிற வீரர்களே நல்லா கேட்டுக்கங்க. 8 ஜில்லாவிலையும் 30 ஊர் ஜல்லிலையும் எவனும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு பேர் வாங்கின கால கரிசப்பட்டி மூக்கையாத்தவர் கால. இந்த ஜல்லியில காளைய பிடிக்கிற மாப்பிளைக்கு மூக்கையாத்தவர் பொண்ணையே தர்றதா பேச்சு. இந்த ஜல்லியில மூக்கையாத்தவர் மாட்டை பிடிக்கிறவனுக்கு பொண்ணையே தர்றதா பேச்சு. மாட்டாணிற மாப்பிளைக்கு பொண்ணு, மாட்டாணிற மாப்பிளைக்கு பொண்ணு. வீரம் இருக்கிற மாப்பிளை, வேகம் இருக்கிற மாப்பிளை பிடிச்சுக்க. மாட்டை பிடிக்கிற மாப்பிளைக்கு பொண்ணு. தேவர்கால வாடிவாசலுக்கு வந்துருச்சு, விட போறாங்க. மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சுக்க. தர்ம பாஞ்சாலியை வச்சு சூதாடின மாதிரி உன் மாம நீ கட்டிக்கிற போற பொண்ணு ஜல்லிக்கட்டு பந்தயத்துல வச்சு காக்கிவாடம் பட்டிக்காரங்கிட்ட தோத்து விட்டான்னு. நான் உடல்லன்னு எவ்வளவு குடிச்சாலும் உண்மையை தான் சொல்லுவேன். நீ கட்டிக்கிற போற முறை பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு வண்டி மாட்டோட சார சாரையா வந்துகிட்டு இருக்காங்கன்னு, உன்னை அவத்த போயன்னு நினைச்சு விட்டாங்கன்னு. நீ பூவை வச்சுக்கியோ பொட்டு வச்சுக்கியோ, பொண்ணு படைய வச்ச ஊர்க்காரனுக்கு நாக்குல சுத்த வேணையா? பழச்சாமி, நாக்கு அடைக்கு பேசி வர்ற வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்தை கூட்டி பிரச்சனையை தீர்த்துக்குவோம். நீ எல்லாம் ஒரு தேவை, உனக்கெல்லாம் ஒரு மீச வேட்டி சட்டை. ஐயோ, தேவடியாளுக்கு பிறந்தவங்க கூட பெத்த மகளை பங்கப்படுத்த மாட்டாங்க. ஆனா பாவி நீ பெத்த மகளையே பங்கப்படுத்திட்டு வந்து நிக்கிறேன். நீ எல்லாம் உசுரோட இருந்தா என்ன, நாண்டு கிட்ட செத்தா என்ன, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இங்க பாரியா, இங்க பாரு, என் தம்பி கட்டிக்கிற முறை விட்ட மாட்டேன்னுட்டு வெட்டர் வாழோட தெரிஞ்சானே, அவன் ஆம்பளையா? அவன் ஆம்பளை. ஐயோ, இந்த செம்மத்தங்க தீர்க்க முடியாத பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேடா பாவே. அடி முத்து பேசு, இனிமேல நாம உசுரோட இருக்க கூடாதுடி. ஒரு நாள் சிரிச்சு மானம் கெட்டு உசுர விடுறத விட நாமளே தீய வச்சுட்டு செத்து போயிடுவோமா? என் பேரை சொல்லி கூப்பிட்ட உன் நாக்க இழுத்து வச்சார்த்து போடுவேன். வாடி உள்ள நில்லடு. ஓர் உலகமே, சீம சில்லாத சின்ன கருப்பு பெரிய கருப்பு பேச்சு மூக்கி ராக்கி உன் பிள்ளை
குச்சிய என் மேல போடுறி. பொண்ண பணைய வச்சவா பொண்டாட்டி கையால சத்தாம இருக்கட்டும். பஞ்சாயத்தும் இங்க நெதாரத்துல தானே இருக்கு. ஏன் சொன்னா போட்டிட்டு வந்து தானே பொண்ணு இங்க ஒரு பையன் பணைய வச்சு விட்டா. அவன் கிடைக்காம பொசகட்டவை அவன் பேச்ச பூ இங்க பேசி என்னப்பா சேருவ நான் சொல்றேன். அவளை விடுங்கய்யா, செத்த வயல போய் பேசிக்கிட்டு ஒரு பொண்ணோட தொடுப்பு வச்சுக்கிட்டு என்னமோ அபிஷேகம் என்னாச்சு? ஊரு எப்ப கேடும் கூட்டம் எப்ப வரும்னு காத்துட்டு இருந்தீங்களா? அவன் தரமுள்ளவையா, 100 பேத்த கூட வச்சுட்டு இருந்திருப்பேன். அத பத்தியா அப்ப பஞ்சாயத்துல பேச்சு? விஷயத்தை பேசி முடிவு பண்ணாம ஊர் பாயாசத்தைய குடிக்க வந்திருக்கிய. அத்தா, பஞ்சாயத்துனா பளிச்சுன்னு பதில் சொல்ல முடியாது அத்தா. அங்க இங்க தொட்டு தொடங்கிதானே வரணும். போல நிறுத்திங்க உங்க பேச்ச. கடைசியில காய்ச்சோரம் பட்டி காரிங்க அவங்க நுழைநாட்டு பத்தியை காமிச்சிட்டீங்க. எங்க ஊர் பைய உசுர பணைய வச்சு மாட்டை பிடிச்சிருக்கிறான். எங்க ஊருக்கார பைய வார்த்தைப்படி பொண்ணு கேட்க வந்தவர அருவாளை காட்டி மிரட்டி இருக்கிறா ஒரு சின்ன பையன். பயலையில பேச மரியாதை கட்டிடும். வீரனா, நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க ஊர்ல இருக்கடா இருக்கிறோம். கரிசப்பட்டி பெரியமாய தவிர காக்கிவாடம் பெட்டிக்காரெல்லாம் இடுப்பு உடைஞ்சோட அன்னைக்கு என்னமோ கேவலமா பேசுறீங்களே. மாட்டை ஏன் ஊருக்கார பிடிச்சிருக்கிறான். மரியாதை உள்ளவன் கரிசப்பட்டிக்காரனா பொண்ணை கொடுக்கணும். மூச்சு ஏதோ குடிவேல வார்த்தையை விட்டுட்டான். சாத்து மாட்டை பிடிச்சதுக்காக பொண்ணை போய் கேட்டா இது என்ன பெரிய அம்மா வீட்டு வேலையா இருக்கு. குடிச்சுட்டு வார்த்தை விட்டா அது வார்த்தை இல்லையா? நான் குடிச்சுட்டோம் குத்தி விட்டேன்னா குடியில குத்தி விட்டா பஞ்சாயத்து என்ன சும்மா விட்டுருமா? இல்ல அங்க உட்கார வச்சு தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்க, என்ன சும்மா விட்டுறாங்களா? நிறுத்தப்பா. 8 ஜில்லாவுக்கு அடங்க தேவர் வீட்டுக்காளைய எங்க ஊருக்கார அடக்கி இருக்கான். ஜல்லிக்கட்டுல கை கால் போயிருந்தது, உசுறு போயிருந்தது. நீங்க கஞ்சி ஊத்துவீங்களா? ஒரு நியாயத்தை பேசுங்கப்பா, புத்தி வச்சு பேசுங்கப்பா. ஆனா நீ வேற சும்மாரியா? ஒன்னா பந்தயம் வச்சு சூதான்னு ஊருக்காரங்க போய் புத்திய பத்தி பேசிக்கிட்டு அப்ப கடைபிடிக்காம புத்தி வேண்டியா? அவர் பேர தூரி பிடிங்க.
கழுத்துல தாலியை கட்டியே தீரணும். இது பஞ்சாயத்து. 10வது நாள் என்ன, அதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கும். என் ஊர்த்துக்காரியே தாலி கட்ட செய்திய சொல்லி அனுப்புறேன். வந்து தின்னுட்டு போங்க. எங்க ஊர்ல சாப்பாடு இலைக்கு பஞ்சம் இல்ல. எங்களை என்ன இலைக்கு ஏங்கிற பயலுவ நினைச்சியா? உயிரை கொடுத்தாவது ஊருக்குள்ள நுழைஞ்சு உங்க பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டும். மலைச்சாமி, ஏதோ எங்க ஊருக்காரன் தண்ணியில ஒரு வார்த்தையை விட்டுட்டானேங்கிறதுக்காக இதுவரைக்கும் நாங்க மருகி இருந்தோம். எங்க ஊரு மண்ணை பத்தியும் பெண்ணை பத்தியும் கெட்டலிப்பா பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. யோ, கரசப்பட்டிக்காரன் மான ரோசத்துக்கு உயிரைய விடுவான். எங்க ஊரு பொண்ணை நீங்க கை தொட்டு தூக்கிட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு அவத்த பயல்ல. உங்களால நீங்க பாத்துங்க, எங்களால நாங்க பாத்துக்கிறோம். ஏற்பாடு பண்றா கல்யாணத்துக்கு. தாலி வாங்கிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனா இன்னும் அவனை காணமே. இன்னும் கிடையாது. ஆமா, குமரி புள்ள எவனாவது தூக்கிட்டு போட போறான். வாக்கப்பட போற பொண்ணுக்கு நல்ல தாலியா பார்த்து வாங்கிட்டு வர போயிருக்கான். எல்லாம் இப்ப வந்துருவான். கிழவிக்கு ரொம்ப அவசரம். சொல்லிடி. இவ்வளவு சாதாரண மனவன் நினைச்சுக்காதடி. எல்லாம் எடுத்து மயங்கி கிடக்கிறான் நம்மாள்னு சொல்ல வெக்கமா இல்ல? கம்பால் அடிச்சான், கல்ல தூக்கி போட்டான், ஒத்தாள் கிட்ட தோத்துட்டு வந்திருக்கீங்களா? முத்துக்கால சந்தைக்கு போன கரிசப்பட்டிக்காரவங்க வண்டி எல்லாம் ஒத்தக்கரட்டை தாண்டித்தானே போகணும். இந்த மலச்சாமி தேவை யாருன்னு காட்டு. சந்தைக்கு போன எங்க ஊர் வண்டிகள் எல்லாம் தீய வச்சு கொடுத்திருக்கீங்க. எங்க வீரனையும் காணாம போன மாத்திருக்கீங்க. கல்ல தூக்கி போட்டு கொலை நடத்திட்டு போனவன நீங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அடிபட்டு கிடக்கிற 4 குடும்பத்திற்கு பதில் சொல்லி ஆகணும்.
காக்கிவாடம்பட்டி வட்டார 18 கிராமங்களின் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பிரச்சனையும் ஜில்லா அதிகாரிகளின் தலையீடு இல்லாமல் நடக்கக்கூடாது. 18 கிராமங்களின் உள்நாட்டு பஞ்சாயத்தும் அதிகாரத்தை இழக்கிறது. ஒப்பம் மாவட்ட ஆட்சியாளர். கலெக்டர் கம்முன்னு கிடாங்கறாரு. காணாம போன வேற என்ன கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு கொடுக்க போகுது. செத்தான போச்சானே தெரியலையாப்பா. முத்து பேச்சு பழப்பல இல்லப்பா, சூறாவளி சுத்திருச்சு. அடியே முத்துக்கட்சி, என்ன தைரியமா பேசிக்கிட்ட? உன்னால ஊரே 2 பட்டு கிடக்குது. இந்த ஊர்ல இருந்து வாக்கப்பட்டு போன பொண்ணெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என் மகன் வந்தவன் இன்னும் திரும்பி போகல. எல்லாம் உன்னாலாண்டி வந்தது. காரி பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டிய பிள்ளை எல்லாம் கல்லிலே முள்ளிலே படிச்சிட்டு இருக்கு. சந்தைக்கு போற வண்டி எல்லாம் போக முடியாம நிக்குது. பொழுது விடிஞ்சா காடுகரையெல்லாம் என்ன ஆகும்னு பயமா இருக்கு. உனக்காண்டி ஊரே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்குது. கெண்ட மீன் தொண்டையில குத்துன மாதிரி எவ்வளவு தின்னக்கமா சொல்லி போட்டான். இம்போடு சனத்துங்களுக்கு என்னடி மறுவாதி இவனுக்கு பஞ்சாயத்து வேண்டி கிடக்குது. இவளை கல்ல கட்டி கிணத்தத்துக்கு போடுங்கய்யா. இவன் நம்ம மண்ணு பொண்ணா அவளை வெட்டி பழி கொடுத்தாள். அந்த பேச்சல சுத்தப்படாதப்பா. என்னைக்கு முட்டு நெஞ்செழுத்தவா அந்த பொண்ணு பேசோ இதுக்குள்ள ஏதோ வேற வேறாம இருக்கப்பா. இந்த ஒரு குடும்பத்துக்காக ஊர் பலியாகணுமா? பஞ்சாயத்து உனக்கு கேட்டவனப்பா. என்ன சுத்தம் மானங்கிட்ட பலமா இருக்க? இல்ல இந்த ஒரு குடும்பத்துக்காக நம்ம பிள்ளை ஓட்டியா சாகணுமா? முத்துமாயி தலையாரிய கூப்பிட்டு காக்கிவாடம்பட்டிக்காரனுக்கு சொல்லி அனுப்பு. இன்னையில இருந்து இந்த குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. வாங்க. அந்த குடும்பத்துக்கும் எங்க ஊருக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதை பாத்துங்கப்பா. மீச வச்ச பொட்டைகளா மொத்த முந்தானை விரிச்சது ரோசமுள்ள ஆம்பளைத்தானா என் கம்புக்கு பதில் சொல்லிட்டு இந்த அருவாளை தாண்டி போகடா.
முத்துப்பேச்சி எந்த ஊர் மண்ணில் பிறந்தவளோ என் தெய்வமே. முத்துப்பேச்சி முத்துப்பேச்சி அம்மா அம்மா